வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரண அளவுகோலில் அளக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஒரு பிரச்சனைகள், நன்மைகள், சந்தோஷங்கள், தடைகள் என அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை யாராலையும் எளிதாக அளக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வந்தீங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் சந்தித்த சவால்கள் இருக்கல்லவா, அது பெரிய ஒரு சவால்களாகவே இருக்கும். யாரும் இதுவரைக்கும் சந்தித்த ஒரு சவால்களாக அது இருக்காது. அவ்வளவு பெரிய சவால்களை நீங்க சந்திச்சு இந்த ஒரு இடத்துல நிற்கீங்க. அது வெறும் கஷ்டமாக மட்டும் இருக்காது. அது உங்களுடைய மனதையும் சிந்தனையையும் முற்றிலும் மாற்றிய ஒரு அனுபவங்களாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். நம்ம இனிமேல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நம்ம அதிகமாக ஏன் யோசிக்கிறோம், யாருக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே தெரிய வைக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களால் மறக்க முடியாத அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சவால் நிறைந்ததாக இருக்குது தெரியுமா? உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் மற்றும் ராகு, இந்த இரண்டின் தாக்கமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த நேரத்துலலாம் உங்களுக்கு சவால்கள் ஏற்படும், எந்த நேரத்துலலாம் பிரச்சனைகள் உண்டாகும் என எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று எல்லாமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதிலிருந்து உங்களால் வெளியும் வர முடியாது. முக்கியமாக சனி பகவானாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், இவங்க சேர்ந்து கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில தாக்கங்களை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இந்த ஒரே ஒரு இணைப்பு ஒருவரை சாதாரணமாக வாழ விடாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டே இருக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனையை இழுத்து விடும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அது அவங்கள சிந்திக்க வைக்கும், தனியாக நிற்க வைக்கும், உலகத்தை வேறொரு கோணத்தில் உங்களுக்கு பார்க்க வைக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். அதனால தாங்க நீங்க எப்போதுமே ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி என்று உங்களையே கேள்விக்குறியாக மாற்ற வைக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நீங்க மற்றவங்கள போல நினைக்க மாட்டீங்க. நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய குணம் எப்பொழுதுமே வேறவாக இருக்கும். மற்றவங்க போல நீங்க எப்பொழுதுமே நினைக்க மாட்டீங்க. நீங்க முன்னோக்கி சிந்திப்பவங்க. அடுத்த நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க முன்னோக்கி சிந்தித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. மாற்றத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பணக்காரனாக இருந்து ஏழைக்கு வந்தாலும் அதையும் நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுவீங்க. புதிதாக ஏதாவது ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போறாங்க, பழைய மனிதர்களோட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போறாங்க அப்படின்னா அதையும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. மாற்றத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றங்கள் நடக்கும். யாரும் எப்பொழுதும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால நீங்க மாற்றத்தை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சில சமயம் மற்றவங்களுக்கு புரியாத முடிவுகளை கூட நீங்க எடுப்பீங்க. ஆனால் அந்த ஒரு முடிவுகளை நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் எடுப்பீர்கள். அந்த ஒரு முடிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க நினைக்கிறத விட நீங்க ஒரு படி மேலேயே இருப்பீங்க. அப்படிப்பட்ட முடிவுகளையும் தான் நீங்க எப்பொழுதுமே எடுப்பீங்க. இந்த மாதிரி தனித்துவமே உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அது பலமாகவே இருந்தாலும் ஆரம்பத்தில் அது ஒரு தடையாகவே உங்களுக்கு மாறிக்கொண்டிருக்கும். நீங்கள் எது செய்தாலுமே ஆரம்பத்தில் தனியாக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதில் ஏதோ ஒரு தடைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கோ சுற்றி இருப்பவர்களுக்கோ யாருக்காவது ஒருவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு தடைகளோ பிரச்சனைகளோ உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஏன் முதலில் வெற்றி பெறாமல் கடைசியில் வெற்றி பெறுகிறீங்க தெரியுமா? நீங்கள் எடுக்கக்கூடிய பாதை புதியதாக இருக்கும். அந்த ஒரு பாதை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் கொடுக்கும், அதே அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். அந்த ஒரு பாதையை உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய மக்களோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோ யாரும் புரிந்து கொள்ள நேரம் எடுக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன் நீங்கள் மற்றவங்க ஒரு பாதையில் போகிறதுக்கும் நீங்கள் தனியாக ஒரு பாதையில் போவீங்க, அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் அது ஏன் நீங்கள் அந்த ஒரு முடிவு எடுக்கீங்க அப்படின்னு தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அதை யோசித்து அதனை பயன்படுத்துவீங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்தி அந்த ஒரு சக்ஸஸை அவங்களுடைய வாழ்க்கையில் அடைந்ததுக்கு அப்புறம் தான் இவன் எதற்கு இந்த ஒரு பாதையை எடுத்தான் என்பது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்து முடித்திருப்பீங்க, அதில் சாதித்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அதை ஏன் நீங்கள் இப்படி பண்ணுனீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் தாமதமாக அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனால் அது வந்தவுடன் மிக பெரியதாக இருக்கும். பொறுமையாகத்தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வெற்றி எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியதாக, ஆச்சரியப்படக்கூடியதாக நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? திட்டமிட்ட விஷயங்கள் நடக்காமல் போனதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தடையாக இருந்த சில விஷயங்களாக இருக்கும். நம்பியவங்க திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க ஏன் விலகுறாங்க, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வராங்க என்று கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமா நடந்திருக்கும்.
நீங்கள் சரி என்று நினைத்த பாதையில் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு தடைகளானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த தடைகள் நீங்கள் சரின்னு தான் பிரிப்பீங்க. எத்தனையோ முறைகள் அந்த பாதையில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க. எத்தனையோ முறைகள் அந்த ஒரு செயலையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி தடைகள் ஏன் ஏற்படுது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய சுய சிந்தனை, நீங்கள் சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களை தனிமைப்படுத்தியிருக்கும். நான் சொல்கிறத யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்குள்ள பின்தள்ளி கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களிடமிருந்து வேறுபடுவதற்கான காரணம் தெரியுமா? நீங்கள் ஒரு எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. நீங்கள் இப்போது மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு நிலைமையை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் குழப்பமாக இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் இப்போ நடக்கிறத மட்டும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. எதிர்காலத்தில் என்ன பண்ணுனா நமக்கு நன்மைகள் நடக்கும், அதனையும் நீங்கள் யோசித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா, நான் கூறியது சரிதானா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றம் நிச்சயமாக இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கும். ஆனால் அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இதுவரை தீராமல் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அந்த கஷ்டங்கள் என்ன தெரியுமா? ஒரு வேலை நிலைமையாக உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தடங்கல்கள், பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அந்த வேலையை உங்களுக்கு பிடிக்காமலோ இல்லை அந்த ஒரு வேலையை நிறுத்தி விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்வது போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் தீர ஆரம்பிக்கும். பண சிக்கலாக கூட இருக்கலாம். பண சிக்கல்கள், உங்களுக்கு கையில் பணமானது தங்காமல் இருப்பது, வீடு கட்டுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குகின்ற நேரத்தில் தொடங்கி பாதியில் பணம் இல்லாமல் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த பண சிக்கல் நிச்சயமாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். உங்களுடைய முயற்சிக்கு கிடைக்காத அங்கீகாரமாக கூட இருக்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு இந்த ஒரு நேரத்தில் அங்கீகாரம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இவை அனைத்துமே உங்களுக்கு மெதுவாக சரியாகும். சரியாகி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு விஷயம் அது திடீரென்று ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில முன் வந்து நிற்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். பிடித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் திசை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள். அவங்க உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அவங்க உங்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டார்கள். நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப அவங்களும் உங்கள் பக்கமே தங்கி கொள்வார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், உங்களுக்கு பிடித்த மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களுடைய பாதை எதுவோ அந்த ஒரு பாதையை பின்தொடர்ந்து வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்க நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் முனைவோர், அவங்க தொழில் சம்பந்தமாக அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சந்திப்பு ஒரு சாதாரணமான சந்திப்பாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திசையை காட்டக்கூடிய ஒரு சந்திப்பாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கீழே இருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கீங்க. அது ஒரு திடீர் உயர்வாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு குறைந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன், டெக்னாலஜி, பிளானிங் போன்ற விஷயங்களில் உங்களுடைய திறமை இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அது மேலே கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக உதவும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கியமான ரகசியங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயமா, உங்களுடைய உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் குறைத்து நினைக்கக்கூடாது. அதுதான் உங்களுடைய எதிர்காலமாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் குறைத்து எட்ட போடாமல் அதனை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகும். இரண்டாவதாக இருப்பது, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்யக்கூடாது. யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்களுக்கு மட்டும் புரியட்டும், அவங்க மட்டும் உங்கள் கூடவே இருக்கட்டும். மூணாவதாக இருப்பது, உங்களுக்குள்ள ஒரு நிலைத்தன்மையை நீங்கள் காப்பாற்றணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான்காவதாக இருப்பது, சரியான ஒரு நெட்வொர்க்கை உங்களுக்குன்னு உருவாக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஒரே ஒரு கனெக்ஷனாக கூட நிச்சயமாக மாறலாம். ஐந்தாவதாக இருப்பது, உங்களை இக்னோர் பண்ணக்கூடிய மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுங்க. பல முறை அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ விடாமல் செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த 5 விஷயங்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்படுத்தி கொண்டாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையின்
ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பமாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு வெற்றியின் ஒரு ஆரம்பம் உங்களுக்கு தொடங்கி விட்டது. ஆனால் அது இன்னும் வெளியில் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இன்னும் சில நாட்களில் அதை வெளிப்படுத்த தொடங்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.